எங்க இருக்க? எங்க இருக்க நீ? கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் இங்க வந்த? எப்படி வந்தேன்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். வேணும்னு நினைச்சாதானே விவரமெல்லாம் கேட்கணும். ஆமா, கடத்தல் நின்று வியாபாரம் பண்றவளா இருந்தாலும் நீ கண்ணியமானவங்கிறதுனாலதான் உன்னை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஏன் கண்ணு முன்னால அவங்க உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க. மறுபடியும் உன்னை நான் மனைவியா ஏத்துக்குவேன்னு நீ எதிர்பார்த்ததும் தப்பு, இங்க வந்ததும் தப்பு. பாதுகாக்க வேண்டிய நீங்களே பயந்து ஓடி வந்துட்டு இப்ப ஏன் மேல பழி போடுறீங்களா? அவங்க என்ன கடத்திக்கிட்டு போனாலும் நான் கலங்கப்படாம கண்ணியம் கூடியாம தான் தப்பிச்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, என்ன ஏத்துக்கங்க. துப்பினது எச்சல் இல்லைன்னு சொல்ற துணிச்சல் இருந்தா தான் உன்னை ஏத்துக்க முடியும். எனக்கு அந்த துணிச்சல் இல்லை. எங்கேயாவது போயிடும். சொத்து கோட்ல இருக்கு. சொந்தம்னு சொல்லிக்க இருந்த ஒரே ஜீவன் சித்தியும் செத்து போயிட்டாங்க. தனியா இருந்தாலும் அது தற்கொலை பண்ணிக்கலாம். கூட ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன்? இடத்தையும் என்னையும் சொல்ல சொல்றியா? நடத்த கட்டவோட ஓட நான் தயாரா இல்லை. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இந்த ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே நீ எங்கேயாவது ஓடிப்போம். முடியாது. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்போ விவாகரத்து கேட்டு நான் கோர்ட்டுக்கு போகணுங்கிறியா? உன்னை கூண்டுல ஏத்தணுங்கிறியா? நீ நடத்த கெட்டவங்கிறத நாட்டுக்கே தெரியப்படுத்தணுங்கிறியா? வேண்டாங்க, எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல. சந்தேகத்துக்குரியவங்கிற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். ஆனா அந்த லாட்ஜ்கார மாதிரி கட்டின தாலியை கரட்டி கூட கேட்காதீங்க. இது நிர்பந்தத்துல விழுந்த தாலியானாலும் நிரந்தரமாவே இருக்கட்டும். எனக்காக என்ன, என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக கேட்கிறேன்.